ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த குரோதி வருட புத்தாண்டை நாம் எப்படி ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக கொண்டாடலாம். நிறைய குரோதி வருடம் பற்றி நிறைய பயமுறுத்துகிற மாதிரியான பாடல்களும் பலன்களும் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? நாம் எப்படி இதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கலாம்? அதற்கு ஏதானும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உண்டு. சித்தர்கள்லாம் ஒவ்வொரு வருடத்திற்குண்டான ஒரு பாடல்களை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அது தொன்று தொட்டு நமக்கு வழியாக அந்த பாடல்கள் பிரகாரம்தான் நமக்கு கிட்டத்தட்ட எல்லா பலன்களும் நடைபெற்று கொண்டு வருகிறது. நம்ம விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு பழமொழியும் உண்டு. அதனால் மதி என்னால் புத்தின்னு கூட ஒரு அர்த்தம். கடவுள் அருளால், இறை அருளால் நாம் இதையெல்லாம் சரி செஞ்சிக்க முடியுமா? ஓரளவுக்கு நாம் கட்டாயம் செய்து கொள்ள முடியும். என்ன செய்யலாம், அன்றைக்கி எப்படி பூஜிக்கலாம், அதெல்லாம் பார்க்கலாங்க. இந்த வருட குரோதி ஆண்டு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி சித்திரை மாதம் பிறக்கிறது கிடையாதுங்க. 13ஆம் தேதி சனிக்கிழமை இரவு ஒரு 8:45 8:30 9 மணிக்குள்ளேயே, கொஞ்சம் சில பஞ்சாங்கங்களில் நேரம் மாறுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு 9 மணிக்கு முன்னாடியே 8:40 உங்களுக்கு மாத பிறப்பு வந்துடுது. ஆனால் நம்ம கொண்டாடுவது எப்படின்னா, சூரியனை வச்சு தான் நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம். எல்லா பண்டிகையுமே நம்ம சூரியன் மாறுறது ஒரு மாதத்துக்கும் வச்சு தான் பண்ணுறோம், ஒரு மாத பிறப்பும். அந்த வகையில் இந்த சித்திரை மாத பிறப்பு சனிக்கிழமை வந்தாலும் நாம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 14 ஏப்ரல் அன்னைக்கு 2024 அன்று காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன் தரும். அப்படி இல்லைன்னா சூரிய உதயத்தை ஒட்டி செய்யலாம். அப்படி தான் செய்யணுமா, எங்களால் முடியல, ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், வயது, வசதி, உடல்நிலை, ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம், தப்பில்லை. நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அப்படி தாண்டி போயிடுச்சுன்னா 10லேருந்து 11 அந்த ஒரு 11 மணி, அதாவது 12 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுக்கிறது ரொம்ப நன்மை பயக்கும். சரி, இதை எப்படி நாம் கொண்டாடணும்? இந்த விஷு கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்னா, தாம்பூலம்னு சொல்லுவாங்க. வெற்றிலை, பாக்கு, பழம். இந்த ஒரு நாளுக்கு மட்டும் நம்ம முக்கணிகள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. மா, பலா, வாழை. கிடைக்கலன்னா வாழைப்பழம் மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெற்றிலை, பாக்கு, பழம், பூ வகைகளில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ வைங்க. தாமரைப்பூ அது மாதிரி கிடைச்சாலும் விசேஷம், அதை வச்சுடுங்க. வெத்தலை பாக்கு, பழம், பூ, ஒரு முழு தேங்காயும் வைங்க. அது மட்டைக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாதாரண உரிச்சு தேங்காயாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை தாண்டி நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காய்கறிகள் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு பச்சை காய்கறிகள் அது மாதிரி கூட கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக, அதை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கா மாதிரி ஒரு 2 காய்கறிகள், ஒரு பூசணிக்காயோ இல்லை ஒரு வெள்ளரிக்காயோ ஒரு கேரட்டோ ஏதோ ஒன்று கூட அதில் சேர்த்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி கொஞ்சம் பணம், உங்களுக்கு முடிந்ததுன்னா ஒரு கட்டு, ஒரு 50 ரூபா கட்டுன்னு அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு 10 ரூபா நாணயம், அதில் வெள்ளி காசு, தங்க காசுலாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அணியக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை, அதில் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன கண்ணாடி வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியில் இதெல்லாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இவ்வளோ தான் நமக்கு தேவையான விஷயம். உங்கள் வீட்டில் சங்கு, சாலுக்கிராமம் அதெல்லாம் இருந்தால் அதோடு இதையும் வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எங்கே வைக்கணும்னா, பூஜை ரூம் அப்படின்னு இருந்ததுன்னா தனியாக அங்கே வைங்க. இல்லைன்னா நீங்கள் காலையில் கண்ணை முழிச்சு வந்தால் ஒரு பெட்ரூமோ ஒரு ஹாலோ ஒரு இடத்துல சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் முந்தின நாள் நைட்டே வச்சுட்டு காலையில் எழுந்துக்கும் போது இதை பார்க்கணும். இதுதான் நம்ம கனி காணுதல். இந்த வருஷம் பூரா நிறைய வருமானம் வரணும், நல்ல மங்களமாக விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அதே மாதிரி புது வருஷ பிறப்பு, நம்ம சம்பளம் வாங்குகிறோம், ஒரு நல்ல செலவு என்ன பண்ணணும்னா, முதல்ல மஞ்சளும் கொஞ்சமாக கல்லுப்பும் வாங்கிக்கோங்க. அதையும் நீங்கள் பூஜை ரூமில் ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதற்கு தாண்டி நீங்கள் ஒரு சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் சுவாமிக்கு படைக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். காலையில் இது முந்தின நாள் வைக்கிற தாம்பாளத்தட்டில் இதில் எல்லாம் பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் செய்ய வசதி இல்லைன்னா இதில் இருக்கிற வெத்தலை பாக்கையை வச்சுட்டு தேங்காய் உடச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம்.
வாசனையாக உங்களுக்கு என்ன வேணுமோ சாம்பிராணியோ ஊதுபத்தியோ என்ன முடியுமோ செஞ்சுட்டு முதல்ல உங்கள் குருவுக்கு ஒரு வணக்கம். அது மகா பெரியவாளாக இருந்தாலும் சரி, காஞ்சி பரமாச்சாரியாக இருந்தாலும் சரி, ராகவேந்திரா சுவாமியாக இருந்தாலும் சரி, நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அவங்க யார் வேணாலும் முதல்ல குரு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மான்னு வயசானவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட வணங்கிக்கோங்க. அதை தாண்டி உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வேண்டிக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஸ்லோகமோ அதை சொல்லிக்கோங்க. அடுத்து இந்த வருஷம் ஏன் ரொம்ப பயமுறுத்துகிறாங்கன்னா, குரோதி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? விரோதி, அந்த மாதிரி எதிரி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பஞ்சாங்கத்தில் சொல்லுவாங்க ஆதாயம் விரயம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு ராசிக்கு. அது எது எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க. இந்த வருஷத்துடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய்னாலே உங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்டது, அதனால் நிறையா இந்த ஆக்சிடெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அவருக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அதனால் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகப்பெருமானை போய் வணங்கிடுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு பாட்டு பாடி வணங்கினாலும் சரி, கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் கூட முருகன் படம் வச்சு செவ்வாய்க்கிழமை முருகனை வேண்டிக்கிட்டாலே இதை நம்ம தற்காத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி அவர் தான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா ராகுகால துர்கா பூஜை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில். அதுவும் நமக்கு செவ்வாய் பகவான் நன்மையை செஞ்சு கொடுப்பார். அடுத்து செவ்வாய் தான் ராஜாவாக இருக்காருன்னா அவருடைய மந்திரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். அப்போ புரிஞ்சுக்கோங்க. அதனால் சனீஸ்வரர்கிட்டேருந்து நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? ஆஞ்சநேய பெருமாள். அதனால் நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரையும் வணங்கிக்கலாம். ஒரே ஒரு துளசி போகிறோம் இல்லையா, ராம 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 ராமான்ற நாமம் போகிறோம். அவரை வரவழைக்கிறது ரொம்ப சுலபம். ராமான்னு சொன்னால் அங்கே வந்து உட்காந்துடுவார் ஆஞ்சநேயர். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எளிமையாக இங்கே பாருங்கள், நீங்கள் கோயிலுக்கு போக முடியுன்றவங்க சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம், ஆராதனை, ஹோமம், யாகம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அன்னதானம்னு எந்த பூஜை செஞ்சாலும் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் 1000 பேருக்கு செய்யுங்க, இல்லையா 5 பேருக்கு செய்யுங்க. அதுவும் முடியலையா காக்கைக்கு கொஞ்சம் இந்த மிக்சர் மாதிரி போடுங்க, இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு காக்காவுக்கு கொடுங்க, பசுவுக்கு கொடுங்க, நாய்களுக்கு கொடுங்க, பூனைகளுக்கு கொடுங்க. எதுவுமே முடியலன்னா ஒரு சின்ன ரவை சக்கரை மாதிரி போட்டு எறும்புக்கு போடுங்க. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தி சக்தி பக்தி தான் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரியான தானங்களையும் நீங்கள் இந்த வருஷம் செஞ்சுக்கிட்டே வரலாம். அதனால் அந்த குரோதி வருடத்தினுடைய தாக்கம் நமக்கு கொஞ்சம் கம்மியாகும் முருகப்பெருமானுடைய அருளால். அதனால் செவ்வாய்க்குண்டான அதிபதியை அவரை பிடிச்சிக்கோங்க. சனீஸ்வர பகவானை சாந்தப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஆஞ்சநேயர் வழிபாடும் நாம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியல செய்யலைன்னா அந்தந்த நாளில் நாம் பெருமாளுக்கு கூட வீட்டில் தீர்த்தம் வச்சு சனிக்கிழமையில் பெருமாளை கூட கும்பிட்டுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களும் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்களும் நம்மளை கட்டாயம் காக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப கொண்டாடலாம். முதல் நாள் எல்லாம் தயார் பண்ணிவிடுங்க. காலையில் அந்த கனியை காண்றது விஷுக்கனின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த நகையெல்லாம் உங்களுக்கு வந்து புதுசாக நான் வாங்கலை, சில பேர் வாங்குவாங்க இதுக்குன்னு. அப்படி முடியலன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு செயின் அந்த கண்ணாடி மேலே மாட்டலாம், இல்லை ஏதோ ஒரு மோதிரமோ வளையலோ கூட அதில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது முந்தின நாள் நைட்டே நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு மங்களகரமாக அந்த சங்கோ சாலு கிராமமோ இந்த தாம்பூலம் இல்லையா மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், சரடு, வெத்தலை பாக்கு, பழம்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கும். ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம்னா இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் தான் மங்கள பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதில் கண் வீழ்ச்சி இந்த வருஷம் பூரா நல்லா இருக்கணும் சாமின்னு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. கடைசியாக ஆனால் ரொம்ப முக்கியமாக பைரவ பெருமாளை வணங்குங்க. அவள் தான் காலத்துடைய அதிபதி. அதனால் பைரவ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இந்த மாதிரி இந்த தேவதைகளை எல்லாம் முருகப்பெருமான், ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவ வழிபாடு இந்த மாதிரியெல்லாம் நாம் வழிபாடுகளை செய்துட்டு நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குருமார்களின் அருளால் இந்த வருடம் இனிமையாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள்.